வந்தா எல்லாருமே புத்தன போலாகலாம். இன்னைக்கு காலைல எழுந்தவொடனே ஒரு கன்ஃபியூஷன், இதில் எந்த கலர் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதுக்கு தான் மினிமலிசமாக வாழுங்கன்னு சொல்கிறாங்களோ. ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தால் இந்த டைம் எனக்கு வேஸ்ட் ஆகிருக்காது. வேறு வழி இல்லாமல் ஒரு பிளாக் காஃபி. நாங்கள் புதுசாக லாரி வாங்கி அதில் கேரட் லோடு ஏற்றிருக்கோம். இவர் தான் அந்த லாரியோட டிரைவர். வழக்கம் போல் நம்ம மார்னிங் ரொட்டீன் எக்ஸசைஸ்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணும்போது ஒரு வலி வரும் பாருங்கள், அப்போ தான் தோணும் இதுக்கு மேலே வெயிட்டே போட்டுறக்கூடாதுன்ட்டு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தேன். நம்ம டிரைவர் வண்டி ஓட்டி ஓட்டி களைச்சி போயிட்டாரு. அதனால ஸ்டேரிங்லேயே தூங்கிட்டாரு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கோல்டு பாத்தை போட்டு லஞ்சை முடிச்சாச்சு. கரெக்டாக 4:44 இன்றைக்கி வாக்கிங் கிளம்பிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் ஒன்றும் பெருசாக இல்லை. 47 மினிட்ஸ் ஆஃப் டியூரேஷன், 303 கேலரிஸ், அரௌண்ட் 3500 ஸ்டெப்ஸ். விருப்பம் இல்லாமல் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு சண்டே இல்லையா வெளியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு சரவணா பேக்கரி. அங்கே ஒரு மஷ்ரூம் பப்ஸு, அங்கே ஒரு சின்ன பைட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் செகண்ட் ஸ்டாப்பு மோமோஸு. இங்கே ஒரு பிளேட் சிக்கன் மோமோஸ் சாப்பிட்டேன். அப்புறம் கொய்யாப்பழம் கொஞ்சம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு 2 கோதுமை தோசை கோவக்காய் பொரியலோட டேவை முடிச்சுக்கிட்டேன். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க.